அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது என்று தமிழக அரசு தரப்பிலிருந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. இதில் அவருக்கு சிறை கிடைக்கிறது உறுதி. பதவிகளுக்கான தேர்வுகள் யாரால் நடத்தப்பட்டது? சென்னை பல்கலைக்கழகம். எதுக்கு அங்கே கொடுத்தாங்க? இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தோட செனட்டில் யார் மெம்பராக இருந்தார்? திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் பீரியடில் அங்கே போகுது. அப்போ யார் பேப்பர் செட் பண்ணா, யார் லீக் பண்ணா, அது நடத்தினது யார்? ஸோ அவங்களும் அதுக்கு நான் பரீட்சை எழுதுகிறேன், என் மூளையை பயன்படுத்துகிறேன், செலவழிக்கிறேன், வேலை பண்ணுறேன், ஆனால் வேலை கிடைக்கல. என்னோட தகுதி அடிப்பில் குறைப்பாக இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சு பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறான். ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு லட்சங்கள் அவ்வளவு லட்சங்கள் என்று பல லட்சங்கள் கோடி வரைக்கும் போறதா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சொல்றாரு. நான் ரெக்கார்டை பார்த்தேன், லட்சங்கள்ல இருந்து கோடி வரைக்கும் கையூட்டல் போயிருக்குங்கிறாரு. அவர் என்ன காரணம் என்ன? அவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த எழுதினவர் கொடுத்தவர் யாருன்னா பரீட்சை எழுதினவர், தேர்வு எழுதினவர். அவருக்கு இவருக்கு என்ன தொடர்பு? அப்படியாக கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருக்காங்க. அதனால இன்னைக்கு அவரை கார்னர் பண்றாங்க சொல்றாங்க. எங்க நீங்க 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக உயர் தலைமை நீதிபதிக்கு என்னங்க வந்தது? எழுத்து மூலமா இருக்கிறதுல நிறுத்திட்டு நேர்காணல் வரைச்சதான் இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல 10 ரூபா போடுது கமெண்ட். அப்ப நேர்காணல பிக்ஸ் பண்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த வழக்கறிஞரான திருமதி நளினி ஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாட்டு நடப்புல எப்படி நல்லா இருக்க முடியும்? பணம் தான் கொள்ளடிக்கிறாங்க. அது பற்றி பல செய்தி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமைச்சர் KN நேரு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. முதல் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் வேலை வாங்கி தருகதா பல நம்பர் சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட சொல்கிற நம்பர் 888 அந்த நம்பர் தான் ரெகுலராக சொல்கிறாங்க. பின்னணியில் என்ன விஷயங்கள் இருக்குது? உங்களை போல இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் தடங்கல் படுறது இந்த மாதிரி பொருளாதார குற்றங்கள் நெறிஞ்சு போயிட்டே இருக்குது. அதுதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, பொருளாதார குற்றம் பண்ணுறவங்கள இந்த கொலை வழக்கில் வர குற்றவாளிகளோட கடுமையாக தண்டிக்கணும்னு சொல்லி தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வருது, PMLA ஆக்ட்லாம் சொல்கிறாங்க. இருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி KN நேரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது. ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒரு வாரம் வச்சுப்போம், அதுக்கு முன்னாடி TR பாலு அட்மிஷன் இந்த கோர்ட்லேயே ஒத்துக்கிறாரு. நம்ம 10 கப்பலாக 2 ஒரு கப்பலாக இருந்தாலும் கப்பல் வாங்கினது தான். அது என்ன, கப்பல் துறை அமைச்சராக இருக்கார், அப்பயே வாங்குறாரு. அப்படின்னா அதனுடைய நன்மகத்தன்மை எப்படி இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் கேட்டது KN நேரு வழக்கை பற்றி. KN நேரு இப்போ நெடுநாளைய திரு கருணாநிதி அவர்களுடைய காலத்திலேருந்து அந்த DMKல கூட பயணிக்கிறவர். அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் வராரு, தலைமை ஏற்கிறாரு. அந்த காலத்திலேயே வாஸ் எ கிங் இந்த இதுன்னு சொல்லுவாங்க. டிச்சி டிஸ்ட்ரிக்டில் DMK நல்ல வழக்கறில் கொண்டு போனவர். அதே மாதிரி இவருடைய பையாமொழி அவங்க ஃபாதர் அன்பில் அவங்கெல்லாம் இப்போ கேள்விப்பட்டதில் எல்லாருமே ஷாக்கிங். என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவர் இந்த 2 துறை கையாளுறது, குடிநீர் வழங்குதல் துறை, அப்புறம் உள்ளாட்சி நிர்வாகம், லோக்கல் பாடிஸ், இதில் நிறுவுறாங்க. 2த்துக்கும் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? சரி, நம்ம என்ன சொல்கிறோம், வாக்காளர்கள் எதுக்கு அவங்களை அனுப்புகிறாங்கனாக்கா, சட்டம் இறையாண்மைப்படி ஒவ்வொருத்தராலும் நம்ம நாட்டிற்கு நமக்கு வேண்டிய சேவைகளை செய்ய முடியாது. அதனால் நம்ம பகுதிக்கு என்னென்ன தேவைகள் தேவை இதெல்லாம் கண்காணித்து பண்ணணும்னு ஒரு ஏஜெண்ட்டாக, நம்ம முகவர்களாக, நம்ம எஜமானர்களாக அனுப்புகிறோம். வாக்காளர்கள் எஜமானர்கள் தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிட்டே இருக்குது, அவர்களை அனுப்புகிறோம். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மக்களுக்கு அந்த தொகுதியில் என்ன தேவை சேவை செய்வோங்கிறத போட்டுட்டு இப்போ வியாபார அரசியலில் போகிறாங்க. வியாபார அரசியலுடைய விளைவு சீர்கேடு தான் இன்றைக்கி வெகுண்டு எழுந்தது. உயர்நீதிமன்றம் முதன்மை அமர்வு என்ன சொன்னாங்க, நாங்கள் இது ஃபார் ரீச்சிங் விளைவை கொண்டு வாக்கும், அதாவது ஃபார் ரீச்சிங் கரப்ஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸுங்குது. இங்கே ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது, கண்ணில் பார்க்க முடியாத தூரத்து அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, இதில் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம், ஏன் டிலே ஆச்சு, இதுக்கு இவங்க அக்டோபர் 25 என்னமோ 2025 ED அந்த லெட்டர் அமைச்சிருது. இது எப்படி முகாந்திரம் ஆரம்பிக்குதுனாக்க, திரு நேரு அவர்களும் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து ஒரு வங்கியில் ஏதோ பணம் வாங்கிட்டு அதை கொடுக்காமல் இருக்கிறதுனால சொத்துக்கு மீறி இந்த வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே நுழைஞ்ச போது ரெய்டு நடத்துது.
அவங்க பரிசோதனை நடத்தின போது பல தடயங்களை கைப்பற்றி எடுத்துகிட்டு போகுது. இவ்வளவு நீங்கள் திருப்பி கொடுக்கல அந்த வங்கிக்குங்கிறத கணக்கு வரைச்ச உடனே நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு முன்னின்று வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு, வழக்கு முடிஞ்சு போச்சு. அது இல்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கூட இந்த கேஸ் இந்த நோட்டீஸ் இந்த கடிதத்துக்கு எழுதினோடனே நேரு வந்து இந்த மாதிரி பதில் கொடுத்துட்டு இருந்தார். இல்லை முடிஞ்சு போன கேஸை சும்மா ஊர் சுற்றிட்டு ஏமாத்துறாங்க, எங்களை வேணுட்டு தேர்தலுக்கு வரதுனால எங்களை பழி போடுறாங்கன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பழி இல்லை, உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து அந்த அமைச்ச போது அவங்க எடுத்த தடயங்கள்லாம் வாரிட்டு போகிறாங்க. எலக்ட்ரானிக் டிஸ்க்கு, கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் நிறையாவும் லெக்சர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து அந்த கேஸுக்கு தோன்றச்ச பார்த்தா சில இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நல்ல பணி பரிமாற்றம், எனக்கும் உங்களுக்கு பரிமாற்றம், நான் எதுக்கு அமிச்சேன், நீங்கள் எதுக்கு வாங்கினேங்கிற கணக்கு வரணும். அது ஒரு சீடி இருக்குது. அந்த சீடில் யார் யார் பேரோ, இவர் தம்பி, உதவியாளர்கள், மகன்கள், அவங்க உதவியாளர்கள் வரிசையாக பேரை போட்டு பணம் மாற்றம் வருது. இது மாற்றம் வந்து இதை கண்டுபிடிச்சோன்னா ஒரு 232 பக்கம் இருக்கிற தடயங்களோட டிஜிபிக்கு, காவல்துறை ஆணையர் இவர் இயக்குனருக்கும், அதுக்கப்புறம் வந்து முதன்மை தலைமை சீஃப் செக்ரட்டரிக்கு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு அமைச்சு உடனே இந்த டிவிஎஸ் குற்ற லஞ்சம் ஒழிப்புத்துறை அதனுடைய தலைவர்களும் அமைச்சு நீங்கள் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் அந்த 232 டாக்குமெண்ட்டையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணி கொடுக்குது. கொடுத்த போது அதில் சொன்ன குற்றங்கள் என்னன்னாக்க, முதல்ல எடுத்தோன்னே நீர் வடிகால் துறை, அந்த துறையில் வந்து 888 ஃபேன்சி நம்பராக பாருங்கள், 888 கோடி வந்து அந்த துறையில் வந்து ஒப்பந்தங்கள் போடுறாங்க, கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் கொடுக்கறதுல எவ்வளோ கொள்ளை அடித்தாங்க அது ஒன்று வருது. அடுத்தது பணி நியமனம், இதுதான் முக்கியமான ஒரு நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ என்ன சொல்கிறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் கூட, பட்ஜெட்டில் கூட, நாங்கள் வந்து 2.0 வரும், எனக்கு இவ்வளவு பணி நியமனங்கள் பண்ணி, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாரின் கொண்டு வந்திருக்கோம், கம்பெனிகள் வந்திருக்கு, இவ்வளவு வேலைவாய்ப்பு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜாவில் இந்த இங்கே நம்ம இருக்கிற நந்தனம் அந்த சென்டரில் ட்ரேட் சென்டரில் நடத்துகிறாங்க. ஆனால் நடத்துறது பிரயோஜனம் இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் வருது. ஒரு வேலை வாய்ப்பு வந்து தன்னுடைய சொந்த கம்பெனி மாதிரி ஒரு வேலை கொடுப்பதற்கு, பணி நியமனம் செய்வதற்கு லஞ்சம் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துடைய முதல் அமர்வு கை காட்டுது. அப்போ இளைஞர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க, பரீட்சை எழுதினா அவங்களுடைய அடிப்படை தகுதியில் தமக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும் என்ற பணி நியமனம் கிடைக்கின்ற போகிற சமயத்தில் இவங்க வந்து லிஸ்ட்டை இவங்களுக்கு வேண்டிய பேரை எடுத்து தேர்ந்தெடுத்து விஞ்ஞான ரீதியாக அது வாட்ஸ்அப்பில் ஒரு 10 ரூபா நம்பரை உங்களுக்கு அமைச்சு, இந்த 10 ரூபாய் யார் வீட்டுக்கு கொண்டுறோம் அந்த நம்பரை டேலி பண்ணுங்கள், டேலி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்து கொள்ளடிக்கிறாங்க. இது நான் பரீட்சை எழுதுகிறேன், என் மூளையை பயன்படுத்துகிறேன், செலவழிக்கிறேன், வேலை பண்ணுறேன், ஆனால் அதுக்கு லஞ்சம் எனக்கு வேலை கிடைக்கல, என்னோட தகுதி அடிப்பில் குறைப்பாக இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சு பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறான். அப்போ அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்? நான் 5 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்கு வாங்கினேன்னாக்க மக்களுக்கு எல்லாருக்குமே 10 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கத்தான் எய்ம் இருக்குமே தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்கோசரம் அந்த பணியை செய்வோங்கிற எண்ணம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அதில் கூட என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. 2500 சர்ச்சைக்கோடு இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இன்பதுரைங்கிறவர் தான் இதனுடைய மனுதாரர், அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி, அவர் மேல் பாராளுமன்றத்துக்கு நியமன பாராளுமன்ற உறுப்பினர். அவர் குறிப்பிடுறது என்னன்னாக்க 1933 அந்த கணக்கு சொல்கிறாரு. அத்தனை பேருக்கு கையூட்டல் பெறப்பட்டு பணி நியமனத்துக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது. அது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு லட்சங்கள் அவ்வளவு லட்சங்கள் என்று பல லட்சங்கள் கோடி வரைக்கும் போகிறதா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சொல்கிறாரு. நான் ரெக்கார்டை பார்த்தேன், லட்சங்கள்லேருந்து கோடி வரைக்கும் கையூட்டல் போயிருக்குங்கிறாரு. அப்போ இது ஜனநாயக நாடா இல்லை இது என்ன நாடுங்கிறது நமக்கு சந்தேகம் வருது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, எதனால் இன்றைக்கி வறுமையில் இல்லை திவாலாச்சு இந்த மாதிரி ஊழல்கள். இப்போ இந்த ஊழல்களை பார்த்தோன்னா அவரை வந்து கோவப்பட்டு இன்றைக்கி குறிப்பிடுகிறாரு. இந்த மாதிரி 1933 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் அந்த இப்போ நம்ம சொன்னது வந்து முதல்ல வடிகால் வாரியம் 888 ஒப்பந்தம், அடுத்தது பணி நியமனத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் 1020 அவ்வளவு கோடி கையூட்டலாக பெற்றுக்கொண்டு, அது 10 ரூபா, அவங்களுக்கு 10 ரூபா தான் ஃபேன்சி போட்டிருக்கு. செந்தில் பாலாஜி பாட்டில் 10 ரூபா, இதுக்கு ஒரு 10 ரூபா அனுப்புவாங்கன்னா அந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, நம்பர் டேலி பண்ணிவிட்டு படத்தை கொடுத்துருங்க. அந்த 10 ரூபா கேஸில் 1020 அதையும் தாண்டி திருப்பியும் ஒப்பந்தங்கள் கொடுக்கறதுல இந்த பணி நியமனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வரும் இல்லையா, இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு கேட்டதில் பண்ணால் 563 கோடி சொச்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி என்னுடைய குடும்ப சூழ்நிலையை கேட்டு ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கையை பார்த்து மனிதநேயமாக செய்யாமல் அதுக்கு கையூட்டல்,
அப்போ இவர் வந்து அமைச்சராக இருந்து இறையாண்மைப்படி பிரமாண பத்திரம் சுவாதீன் பண்ணி பிரமாண பத்திரத்தில் வந்து ஒரு பதவியை ஏற்கிறாரு, இறையாண்மை பதவியில் இருக்காரு. அப்போ இந்த குற்றங்கள் புரியறனா அவர் எப்படி இந்த நிமிஷத்தில் தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 10 நாள் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டோ 2 நாள் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேர்டேக்கர் கவர்மெண்ட் 2 நாள் வந்து உடனே இன்னைக்கு தார்மீக இல்லை. எங்கள் திரு நேரு அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை கூறச்ச நாங்கள் பதவியை ராஜினாமா செய்துட்டு எதிர்கொள்கிறோம் வார்த்தை வந்ததா? இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது என்று தமிழக அரசு தரப்புலேருந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. அதை ஏற்றுக்கொள்ள உயர்நீதிமன்றம் மறுத்தது. காரணம் என்னன்னாக்க, ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்க அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் வந்து புகார் அளிப்பதற்கு முகாந்திரம் எங்கே இருக்குது? இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் தான் கொடுக்க முடியும். அதனால் அதை பற்றி காய்ப்புணர்ச்சியில் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ், இங்கே இருக்கிற டாக்குமெண்ட் பேசும்போது இது எப்படி இருக்கு? ஏன்னாக்கா இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மற்ற மாதிரி இல்லை, இதில் அவருக்கு சிறை கிடைக்கிறது உறுதி. ஏன்னாக்கா இடி கொடுக்குற டாக்குமெண்ட் எப்போதுமே டிஜிட்டல் பண டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கும். இப்போ எங்கிட்டேருந்து உங்கள் பேர் தெரியல அமுதன் வச்சுக்கோங்க, நளினி ஸ்ட்ரீட்லேருந்து அமுதனுக்கு போகுது, பேங்க் அக்கௌண்ட்டு 2 அக்கௌண்ட்டு டேலி ஆகுது. இன்னைக்கு தெரிந்த பணம் தான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்த உறவுங்கிறது கேள்வி வரும். பிஸ்னஸில் லிங்க் இருக்கா, இல்லை சொந்தக்காரங்களை எதனால் கொடுத்தாங்க லிங்க் வரும். அந்த மாதிரி இல்லாத பொழுது அந்த மாதிரி பல டிரான்சாக்ஷன் மாட்டினோன்னே எதுக்கு நேருவினுடைய தம்பி அவர்களுக்கு அவ்வளோ பணம் போகுது? அவர் என்ன காரணம் என்ன? அவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த எழுதினவர் கொடுத்தவர் யாருன்னா பரீட்சை எழுதினவர், தேர்வு எழுதினவர், அவருக்கு இவருக்கு என்ன தொடர்பு? அப்படியாக கண்டுபிடிச்சு தான் இன்னைக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வழியாகத்தான் புகாரை கொடுத்துருக்கிறது இடி. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி கெட் ரிட் ஆஃப் ஆங்க, எப்படி வெளியில் வருவாங்க அந்த இதில்? அதனால் இன்னைக்கு முகாந்திரம் இருக்குது. பல கோடிகள்லேருந்து பல லட்சங்கள்லேருந்து பல கோடிகள் வரைக்கும் போகிறதுனால இதில் வந்து விசாரணைக்கு பிரிலிமினரி என்கொயரி முதல் கட்ட விசாரணைக்கு தேவையே இல்லை என்று உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வானது அடித்து சொல்லிருக்கு. முதன்மை விசாரணை வர வச்சு 180 நாளுக்குள்ளே முடிக்கணுங்கிற கட்டம் இருக்கு. அதுக்குள்ளே இப்போ கேர்டேக்கர் கவர்மெண்ட் தேர்தல் அறிவிப்பு வந்துச்சுனாக்க கடப்பில் போயிடும். தேர்தல் ஆணையத்தில் பிஸியாக இருக்கும், நாங்கள் போலீஸ் அஃபீஷியலாக அப்படி கடப்பில் போட அதுலேருந்து தேர்தல் காலத்தில் இப்போ தப்பிச்சு கொள்ளலாம். இதுக்கான முகாந்திருக்கு என் பேரில் இன்னும் தீர்மானம் ஆகலை, நான் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணலாம். அதையும் தடுத்து நிறுத்தியது இன்னைக்கு உயர்நீதிமன்றம். அதுதான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தப்பிக்க விடாதபடி நாக் பண்ணிடுச்சு திரு நேரு அவர்களை. லாக் பண்ணதனுடைய வேர்வு இன்னைக்கு அவர் மேலே கிரிமினல் கேஸ்ன்னு வந்திருக்கு. நல்லா பார்த்துங்க, எஃப்ஐஆர் வேறு, எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ் சார்ஜ் ஷீட். ஸோ கிரிமினல் சார்ஜ் ஷீட் பண்ணால் கிரிமினல் கேஸு. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், சார்ஜ் ஷீட் பண்ணுங்குது. அப்போ சார்ஜ் ஷீட் புதிய குற்றவியல் சட்டப்படி இது எப்படி வருதுனாக்க பிஎம்எல்ஏ, அதாவது பண பரிவர்த்தனை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்கு இல்லையா, பண பரிவர்த்தனை மாற்றம், அந்த சட்டத்தில் வந்து 66 கீழே 66 பிரிவு சப்செக்ஷன் 2 அதில் என்ன இருக்குன்னாக்க, அமலாக்கத்துறைங்கிற ஒரு முகமைக்கு தன்னிடம் தான் வந்து மற்ற குற்றங்களை விசாரிக்கும் பொழுது ஏதாவது தகவல் பெறப்படமே ஆனால் அது பொதுமக்களுடைய நலன் கருதியும் இது சம்பந்தமாக வரி வைப்பு இதெல்லாம் கண்காணிக்கிற மற்ற முகமை இருக்கு இல்லையா, ஐடி, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் ஆக்டு, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி இருக்கலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், இதுகள் மாதிரி முகமைகளுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்டு உதவி செய்யும் சொன்னால் உடனே கொடுத்தானாக்கா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற துறை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசாரணையை தொடக்க வேண்டும். அது காவல்துறையும் ஒன்று. இந்த மாதிரி ஒருத்தங்க லஞ்சம் பண்ணியிருக்காங்க, எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடச்சிட்டுங்க, பிடிங்க, உடனே எஃப்ஐஆர் போட்டு செஞ்சாகணும். அதை செய்யாமல் கடப்பில் போட்டு, ஏன்னா காவல்துறை யார் கையில் இருக்குது? திரு ஸ்டாலின் கையில் அவருக்கு. அது யார்? ஒரு முதலமைச்சர். இல்லை, அப்பா காலத்துலேருந்து நேருவோட பயணிக்கிறாரு. அவர் மனசாட்சி ஒத்துக்குமா இன்றைக்கி பண்ண சொல்லி கடப்பில் போட்டாங்க. அதை ஏன்னா இவர் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கலிங்க, ஏதோ இடி கொடுக்குதுங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மத்திய அரசோட முகமைங்க, அதை நாங்கள் அமைப்புங்க எப்படி ஏற்றுப்போம், அந்த புதாரில் இவங்க போய் பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இதில் வந்த பணத்தை வந்து இன்னொன்று மக்களுக்கு ஒன்று புரிய வைக்க வேண்டியது, வருமான வரித்துறை சட்டத்தின்படி ஒருவர் தன்னுடைய பணத்தை எடுத்து அது சாட்சியம் இல்லாமல் எந்த சோர்ஸுங்கிறது தெரியாமல் கோயில்களுக்கு சேரிட்டி செய்வார்களா, தானங்கள் செய்வார்களா, அதில் எக்ஸம்ஷன் உண்டு, அது கணக்கில் வராது. இப்போ திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் முன்னாடிலாம் திரு நேரு அவர்கள் திருப்பதி போகிறாரு, அங்கே போய் அன்னதானம்லாம் பண்ணுறாரு பெருமளவில். காரணம் என்ன? இந்த பணத்துலேருந்து சிலது அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணானாக்க ரிலீஃப் கிடைக்கும், தப்பிக்கலாம், ஒரு நிவாரணம் கிடைக்கணும். இந்த மாதிரி அதுலேயும் ஒரு விஞ்ஞானம் உள்ள விட்டாங்க. இப்படியாக இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ 2வது கட்டத்துக்கு 1020 ரூபா 1020 கோடி வாங்கியாச்சு. எதுக்கு? பணி நியமனம்.
அடுத்தது டிரான்ஸ்ஃபர், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 537 கோடின்னு நினைக்கிறேன், அது சொச்சத்துக்கு வாங்கிட்டாரு. அப்படியாக 550. இப்போ கூட்டினாக்க ஒரே அமைச்சர் 2300 கோடி கையில் போகுதுன்னாக்க என்ன நிர்வாகம்? இது நம்ம சொல்லலை, சாதாரண மனிதர்கள் போடலை. அந்த வார்த்தைகளை தான் இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டில். அதை படிக்க விரும்புகிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது வந்து உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சொல்கிறாரு. தமிழகத்தில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறாரு, நாங்கள் முதல்ல நினச்சோம் இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்து மாற்றிடலாமா, ஏன்னா இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கேன்னு நினச்சோம். ஆனால் அதில் வந்து காலம் கடத்துவாங்க, அதெல்லாம் விடக்கூடாது. உடனே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கி நிவாரணம் கிடைச்சே தீரணும்னு சொல்லி உடனே நாங்கள் கையில் எடுத்தோங்கிறத ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாரு. இன்றைக்கி அத்தனை வக்கீல்கள் பார்த்துட்ருக்காங்க, நானும் இருந்தேன், வக்கீல்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது தவிர இவங்க பொதுமக்களுக்கு வழக்காடிகள் வராங்கல்ல அவங்க வழக்குக்கு, அவங்களும் உள்ளாங்க. அப்போ தமிழக அரசினுடைய நம்பகத்தன்மைங்கிறது பெரிய கேள்விக்குறி. இதை வந்து இவங்க வந்து சாதாரண வழக்கில் ஏதாவது சொல்லியிருந்தால் மறுப்பாங்க. ஆனால் தலைமை நீதிபதி சொன்னதை இவங்க மறுக்க முடியுமா? இல்லை, அதுக்கு தான் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, இல்லை அவர் பல வழக்குகளை சந்திருக்கிறார். இதுவே அவமானம். ஒரு மினிஸ்டர் பல வழக்குகளை சந்திக்கிறான்னு சொல்கிறத அவமானமாக கருதலை ஆர்எஸ் பாரதி. ஏன்னா அவரே ஒரு வழக்குக்கு வர வேண்டியதாக இன்றைக்கி சைதாப்பேட்டைக்கு வராமல் வயதாகிட்டார், அவர் குற்றவாளியாக இருந்து. அதனால் அவர் சொல்ல பல வழக்கில் எங்கள் சட்டத்துறை கட்சியில் திமுகவின் சட்டத்துறை ரெடியாக இருக்கான் பார்க்குறதுக்கு. சந்தித்து என்ன நாங்கள் சந்திப்போம்னு. நீங்கள் சந்திக்காமல் கோர்ட்டுக்கு போகாமல் வந்து சும்மா விடுவாங்களா? திகார் ஜெயில் காத்துட்ருக்குல்ல, சமரப்பட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களா? சந்தித்தா நாங்கள் இது என்ன பேச்சு? எங்கள் சாதாரண மனுஷங்க பேசினா ஏற்றுப்பாங்களா? ஒரு நீ படித்தவங்க ஆர்எஸ் பாரதி பெரிய வைக்கலுங்கிறீங்க, இது பேசுகிற விதமாக இது ஒரு பத்திரிகையாளரிடம் பேசியிருக்காங்க. அது கூடவே வந்து நேரு நிற்கிறாரு. எந்த முகாந்திரத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க இவங்கெல்லாம்? எப்படி சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக கருதப்படுவாங்கங்கிறது பொதுமக்கள்கிட்ட போகாத அந்த விஷயம். நம்ம சாதாரண யாருமே போலீஸ் அதிகாரியோ காவல்துறை ஆணையரோ அவங்களாம் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை மேலே தூக்கி போடுவது சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி. அதை எதிர்த்து இவங்க அடுத்து உச்சநீதிமன்றம் போவாங்களா? அது காலம் கடத்துவாங்களா? நிகமந்திரம் கிடையாது. ஏன்னா உடனே பதிவு செய்யும் சொல்லுது உயர்நீதிமன்றம். அதனுடைய ஆர்டர் காப்பி ஒன்று. அது இன்னும் பாருங்கள், இந்த வழக்கில் எப்படி சொல்கிறனாக்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் டிலே பண்ணுறீங்க, உங்களுக்கு துருதுருக்க வேணாமா அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து இப்போ தலைமை வழக்கறிஞருக்கு மூஞ்சியே ஆடலை, பதில் சொல்ல முடியல, என்ன பண்ணுவார்? அதனால் இப்படி அதே வந்து நம்ம சாதாரண ஒரு வழக்கை கொடுத்தோம்னாக்க 10 ரூபா லஞ்சம் வாங்கி 50 ரூபா லஞ்சம் மின்சாரத்துறையில் பில் கட்டுறவர் ரீடிங் எடுக்கிறவர் 100 ரூபா வாங்கி கைவிட்டுனா உடனே ஆக்ஷன் சொல்லி சஸ்பென்ஷன் போட்டு 2 வருஷம் பண்ணிடுறாங்க. பண்ணுறாங்களா? இப்போ எப்படி இன்றைக்கி இவர் குற்றச்சாட்டு வந்தபடி இன்றைக்கி எப்படி மினிஸ்டராக இருக்காங்க இந்த நிமிஷத்துக்கு எப்படி இருக்கலாம்? ஜனநாயக ரீதி எப்படி கரெக்டாக? இது மற்றதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க வந்து சொத்து குவிப்பு வழக்குன்னு மறைந்த முன்னாள் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா போது என்ன பழி போட்டு எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நேரு அவர்கள் 2300 கோடி ஒரு வழக்கில், இதை தாண்டி பல வழக்கில் சந்திச்சிருக்காரு. அவங்க பேச்சாளரே சொல்கிறாங்க, ஸ்போக்ஸ் பர்சனே. அப்படின்னா எத்தனை கோடிகள்? அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறார், அட்மிஷன் இந்த பார்ட் இதெல்லாம் உயர்நீதிமன்றம் கவனிச்சுட்டு தான் இருக்கும். கொடுக்குற ப்ரெஸ் மீட்டை 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி அவரை கார்னர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைமை நீதிபதிக்கு என்னங்க வந்தது? அவருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அவரை குற்றம் சாட்டுறாரா இவர்? இது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இட்ஸ் அவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது அவதூறு சேரத்துக்கு அடிக்கிறாரு 41 பொறுப்பாளராக இருக்காருன்னு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதையும் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க, இதையும் வந்து கொண்டு போவாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. இப்போ நம்ம அடுத்த இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பிடிச்சது இவ்வளோ ரூபா மாட்டிக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்பொழுது வந்து நியமிக்கப்பட்ட பணியாளர் இருக்காங்களே அவங்க பணமும் போச்சு, அடுத்த வழக்கு தொடரப்படும். அந்த பணியை பெற்றுக்கொண்டவர்களது இது செல்லாது. அவங்க என்ன எக்ஸாமே பாஸ் பண்ணாமல் உள்ளே போனவங்களா இருக்குமா? பாஸ் பண்ணாமல் போனாங்களா? இல்லை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 400 வாங்குகிறேன், நீங்கள் 200 தான் வாங்கியிருக்கீங்க, கையூட்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, உங்களுக்கு பணி நியமனம் கிடச்சிருச்சா? அது ஆர்டர் வந்துடுச்சு, எனக்கு வரல. அந்த பேப்பரை நான் தகவல் அறியும் சட்டத்தில் கொடுத்து உங்கள் எனக்கு முன்னாடி என்னுடைய நம்பர் வந்து 935 எழுதினாங்க, என் நம்பர் 936 935 வந்திருக்கு. அவருடைய பேப்பரை நான் பார்க்கணும், தகவல் சட்டத்தில் கேட்டால் வாங்கி பார்த்தானாக்கா அப்போ உங்களுக்கு குறைச்சிருந்து என்னதையும் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடுங்களா? இந்த மாதிரி வழக்கில் தொடர முடியாது. முகாந்திரம் இருக்குது. 2500 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3000க்கு மேலே நேர்காணலில் தான் உள்ளே போடுறாங்க. முதல்ல
எழுத்து மூலமாக இருக்கிறதுல வந்து நிறுத்திட்டு நேர்காணல் வரைச்ச தான் இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் 10 ரூபா போகுது கமெண்ட்டு. அப்போ வந்து நேர்காணலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஊழல் எங்கே ஆரம்பிக்குது? முதல்ல இந்த பதவிகளுக்கான தேர்வுகள் யாரால் நடத்தப்பட்டது? சென்னை பல்கலைக்கழகம். எதுக்கு அங்கே கொடுத்தாங்க? எங்கே அது? அப்போ வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட செனட்டில் யார் மெம்பராக இருந்தார்? திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் பீரியடில் அங்கே போகுது. அப்போ யார் பேப்பர் செட் பண்ணா, யார் லீக் பண்ணா, அது நடத்தினது யார்? ஸோ அவங்களும் அதுக்கு பதில் சொல்லணும். கணக்கு எப்போ ஆரம்பிக்கும்னா விசாரணை ஆரம்பிக்கிறச்ச ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். திரு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லி ஆகணும். செனட் மெம்பர் ஏன் அவங்க வந்து சரியாக கண்காணிக்கல? நிர்வாகத்துறை பார்க்குறது மெம்பர் தானே செனட் மெம்பரு, விட்டாங்க இல்லையா? அது பார்க்கணும், இவர் பார்க்கணும். அடுத்தது பணி நியமனத்தை நான் செய்யலை, என்னுடைய தம்பி செஞ்சாங்க, உதவியாளர் செஞ்சாங்க, நான் பொறுப்பு இல்லை. யாராக இருந்தாலும் யார் பேரில் ஆர்டர் இஷ்யூ ஆகுது? KN நேரு. அவர் தான் கையெழுத்து போடுற அமைச்சர். அப்போ அவர் தான் பொறுப்பு. ஏன்ப்பா இந்த மாதிரி லிஸ்ட்டு வருதா? இது யாருப்பா? அது கூட நாங்கள் செக் பண்ணலாம். பண்ணாரா? உங்களை கேட்காம உங்கள் தம்பியோ உங்கள் உதவியாளர்களோ இதில் இறங்குவாங்களா? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ நீங்கள் என்னத்தை நிர்வாகத்தை பார்த்தீங்க? நிர்வாகம் என்பது தன் வீட்டு நிர்வாகத்தை பெருக்குவதற்காக இருந்ததான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் படிக்குது. அப்போ தனி மனிதர் வந்தானாக்க நீங்கள் விரட்டி அடிப்பீங்க, ஒரு MP வந்தால் அரசியல்னு சொல்லுவீங்க. அப்போ எப்போ தான் நாட்டில் இந்த மாதிரி லஞ்ச இது குறித்து இந்த மாதிரி கையூட்டல் கொடுத்து மக்களை ஊக்குவிக்கிறது, கையூட்டல் கொடுத்து திறமை இல்லாதவர்களை பணியில் கொண்டு வருவது, இதெல்லாம் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றம் கண்காணிக்குது. ஒரு 3 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி கூட உச்சநீதிமன்றத்தில் தேர்தலுக்கு முன்பு பணம் கொடுப்பதின் அவசியம் என்ன? ஃப்ரீபீஸ் இலவசமாக ஏன் கொடுக்குறீங்க? இலவசமாக கேஷாகவும் கொடுக்குறீங்க, சில திட்டங்களை அறிவிக்கிறீங்க, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நிர்வாக சீர்கேடு, அப்போ உண்மைத்தன்மை. நீங்கள் உண்மையான சேவகம் பண்ண வந்தீங்களா? அரசியலில் எதை பண்ண வந்தீங்க அப்படி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கேட்டார். இன்றைக்கி தமிழக அரசனுடைய மின்சாரத்துறை பகர்மான இதில் தான் அங்கேயும் மாட்டினாங்க. அப்போ தான் கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே கேஷ் கொடுத்தீங்க இப்போன்னு கேட்டாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் நீதிமன்றங்களில் மக்கள் குற்றஞ்சாட்டலை. எல்லா நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறாரு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறாரு. எங்கே போகுது நாடு? இப்போ இந்த ஒரு 2-4 லைன் படித்து காட்ட விரும்புகிற மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையில் வர வரிகள் ரொம்ப டிஸ்ஆர்டனிங்பாங்க இங்கிலீஷில். மன வருத்தமாக இருக்குது. இளைஞர்களுக்கு எப்படிங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொல்கிறீங்க, வேலை வாய்ப்பு உருவாக்குறச்சா லஞ்சம் கேட்குறீங்க. லஞ்சம் கொடுக்குறது அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? அப்போ வந்து எங்கே நிற்குது வாழ்க்கை? இதனால தான் இது சொல்கிறேன்னா, இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து எந்த தவறுமே பண்ணலை, என் மேலே கேஸை ஃபாய்ஸ் பண்ணிட்டாங்க. கேஸை மேலே தூக்கி போடணுன்னாக்க இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த தீர்ப்புரையில் வராது. எப்படி வருதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும், படிக்கணும். அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதில் சொல்கிற while passing the order in the case of ஆதி நாராயண வசிஷ்ட, இதே மாதிரி வழக்கு வந்து மதுரை பெஞ்சிலையும் நடந்தது. அது ரெண்டுக்கும் சேர்த்த முறையே ஆர்டர் வருது. The details shared materials available reveal that these candidates got selected pursuant to the alleged transactions. என்ன அர்த்தம்? இந்த தகவல்கள் பரிமாறப்பட்டதுலேருந்து நாங்கள் பார்க்கறது என்ன தெரியுதுனாக்க, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேர்வில் இந்த பணியாளர்கள்லாம் இந்த மாதிரி பண கையூட்டு நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்டர் போயிருக்கு. ஒன்று. அண்ட் வென் எ லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன், பெரிய அளவில் ஊழல் ஸ்டேட்டட் டு ஹேப்பன் நடந்திருக்கிறச்ச இன்வால்விங் செவரல் 100 crores ஆஃப் ருபீஸ், பல 100 கோடிகள் உள்ளப்பட்டு we find that source material is sufficient enough disclosing the commission of cognizance of offense for the purpose of registering a case. FIR இல்லை, இதுக்கு தான் படித்தோம். ரிஜிஸ்டரிங் ஏ கேஸ், கிரிமினல் சிசி. ஸோ கிரிமினல் கேஸ் பதிவுன்னு சொல்லுது. இப்போ கிரிமினல் கேஸ் பதிஞ்சதுக்கப்புறம் எப்படி மந்திரியாக இருக்கலாம்? முடிய போகுது இல்லை. 2 நாளாவது ஒரு நாள் தார்மீக பொறுப்பு இருக்கணும்ல. இன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல, நான் பதவி விலகிறேன், நான் க்ளீனாக வந்து காட்டுறேன் சொல்லணுமா இல்லையா? ஏன் வாயை திறக்கலை? இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி எழுதுகிறாரு. அடுத்தது பாருங்கள், ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் கேட்குது. இட் வாஸ் ஃபார் த ஸ்டேட் டு ரிஜிஸ்டர் எ கேஸ் ஆன் த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் பை த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். தமிழக அரசு வந்து உடனே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். அங்கேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருது, உண்மையான தன்மையானது, அதை மறுக்க முடியாது. அது ஏன் செய்யலை? தே குட் ஹேவ் தேர் ஆஃப்டர் கன்க்ளூடட் எ டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் டு அன்ரிவீல் த ட்ரூத் அண்ட் பிரிங் த கல்பிரிட்ஸ் டு புக். பிரிங் த கல்பிரிட்ஸ் டு புக். தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்னு சொல்லுது. இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்ன வேணும்? அப்பட்டமாக ஒரு ஊழல் புரிந்தாங்க
பறைசாற்றி சீல் போட்டுடுச்சு. ஸோ இதுலேருந்து அவர் எப்படி தப்பிப்பார்? டிஆர் பாலு 2 கப்பல் வாங்கினு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்தது. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கட்டாயமாக இவர் ஊழல் செய்திருக்கார், அவருக்கு தண்டனை ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்குது. அப்போ நீதிமன்றமே ஊழல் செஞ்சிருக்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறச்ச இதை குறுகிய காலத்தில் இந்த வழக்கை எடுத்து உடைச்சி உடனே போட்டு அவரை உள்ளே தள்ள வேண்டியது யாருடைய கடமை? தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோட கடமை. அதை செய்கிறது தாங்க பார்க்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி என்ன பாரதி அவர்கள் சொல்கிறாரு, இதை சட்டத்தை உடைத்து வெளியில் வருவார். எப்படி உடைச்சி வெளியில் வருங்க? ஏன்னா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிமன்றம் ஏன் அந்த கல்பிரட்ஸை புக் பண்ணல அப்படின்னு கேட்குது. அப்போ அவர் எப்படி தப்பிச்சு வெளியில் வர முடியும்? அதுக்கு அப்புறம் சொல்லுது பாருங்க, இட் இஸ் நாட் எ கேஸ் வேர் த அத்தாரிட்டிஸ் ஹவ் ரிசீவ்ட் எ பேர் கம்ப்ளைண்ட். நம்மளை போல பொதுமக்கள்கிட்ட வாங்கின புகார் கிடையாது, அந்த மாதிரி வழக்கு கிடையாது. இது ஒரு உன்னதமான வழக்கு. இட் இஸ் எ டீட்டெயில்டு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். பக்காவாக எல்லா தரவுகளோட கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை. அதனால் சாதாரண வரம் கொடுக்குற ஒரு மனைநிலத்தில் கொடுத்த புகார் கிடையாது. வித் எ வாலுமினஸ் செட் ஆஃப் எவிடன்ஸ் டிஸ்க்ளோசிங் காங்கிரஸ் பிணையில் வெளியில் வராத ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கான எல்லாவித ஆதாரங்களோடு இடி கொடுத்துருக்கு. ஏன் சும்மா இருந்தீங்கன்னு கேட்குது. அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர்லாம் தேவையில்லை, வழக்கை போடுங்க. பிரைபுங்கிறது ரேஞ்சிங் எ ஃபியூ லேக்ஸ் டு செவரல் கோர்ஸ் கொடுத்துருக்காங்களாம் அப்படிங்கிறதுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வரச்ச இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறாங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு இருந்தால் இன்றைக்கெல்லாம் 30 வயசுக்குள்ளே இருப்பீங்க. உங்களுக்கு வேலை மேலே முன்னுக்கு வரதுக்கான தடயங்களை உண்டாக்குறது யார்? இவங்க தான். இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அருமையாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் உச்சநீதிமன்றம் பணத்தை கொடுத்து தேர்தலை காண்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லுது. யார் செஞ்சாங்க? 5000 கொடுத்தேன், இப்போ 3000 கொடுத்தேன், 8000 9000 கொடுத்தேன், பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி இந்த நடந்த வழக்கில் எத்தனையோ பெண்கள் தேர்வு எழுதியிருப்பாங்களா இல்லையா? நியாயமாக எழுதினவங்களுக்கு மேலாண்மையில் நிறைய முன்னுக்கு வரத்துக்கு மேலிடத்துக்கு வரதுக்கான ரேங்கிங் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி லஞ்ச விட்டு கொடுத்து வந்தவங்களுடைய அதனால் அந்த பெண்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறதுக்கு நினைங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நான் மார்ச் மாதம் 1000 ரூபா கொடுக்குறதையும் ஏப்ரல் மாதம் 1000 ரூபா கொடுக்க தடுத்துட்டா பெண்கள் கஷ்டப்படுவாங்க, எல்லாம் கொடுத்தேனாரு. நீங்கள் 1000 ரூபாய்க்கு சொல்கிறீங்க. அவனுடைய வாய்வாதத்தை கெடுத்து அந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு சதிச்சிருக்கீங்களே லஞ்ச லாவணியத்தில். இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அவர்? நான் ஒரு பெண்ணாக நான் கேள்வி கேட்குறேன். ரைட்டா? அதனால் எங்களுடைய கருத்து நிச்சயமாக KN நேரு குறுகிய காலத்தில் தீகார் ஜெயிலோ இல்லாட்ட இங்கே இருக்கிற புழலில் இருப்பது உறுதி, தப்பிக்கவே முடியாது. கால அளவு 2 வருஷமா 7 வருஷமாங்கிறது போக போக தெரியும். அதான் நம்ம கருத்து. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.